Students, welcome to AA Max. இன்னைக்கு Max 6th standard term 1ல numbers exercise 1.5 பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நான் 1.4லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம இப்போ exercise 1.5குள்ளே போகலாங்களா? பாருங்க, first question. Filling the blanks. The difference between the smallest natural number and the smallest whole number is dash. அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஃப்ரென்ஸ்னால் என்ன தெரியல, நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? என்னது ஸ்மாலஸ்ட் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்னால் 0 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு அங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன நமக்கு 1 தானே? ஸோ அப்போ 1. நெக்ஸ்ட் என்ன? ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர்னால் நமக்கு 0 தானே? ஸோ அப்போ 0. ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அப்போ 1லேருந்து 0 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? ஸோ 1 தான் ஆன்சர். அப்போ நம்ம டேஷில் என்ன போடுவோம்? 1ன்னு போடுவோம். போட்டுடலாங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 17 இன்ட்டு டேஷ் இஸ் ஈக்குவல் டு 34 இன்ட்டு 17 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெரி சிம்பிள். சின்ன மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இங்கே 17 இருக்குது, இங்கே 17 இருக்குது, இங்கே 34 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? 34 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே 17 இருக்குது, இங்கே 17 இருக்குது. ஸோ இங்கே 34 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்? ஆட்டோமேட்டிக்காக 34 தான் வரணும். அவ்வளோதான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். when dash is added to a number it remains the same அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாமலே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. இந்த 0ங்கிறது நம்ம எப்படி நம்ம போடுறோம் அப்படின்றத நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். தேர்ட் சம். ஸோ 0 தான் நமக்கு அந்த டேஷில் ஆன்சர். ஸோ இந்த 0ங்கிறது நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கு என்ன 0 கூட நமக்கு எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு அதே சேம் நம்பர் தானே கிடைக்கிது. ஸோ 0 கூட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 ஆட் பண்ணால் நமக்கு 2ன்னு தான் கிடைக்கும். 3 கூட நமக்கு 0 ஆட் பண்ணாலும் நமக்கு 3ன்னு தான் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன ஆகலை? நமக்கு நம்பர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். டிவிஷன் பை டேஷ் இஸ் நாட் டிஃபைன்டட். அதாவது வந்து டிவிஷன்னா நமக்கு என்ன? டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எந்த நம்பரால் நம்மளால் டிவைட் பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இந்த 0 எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள். ஃபோர்த்து சம் வந்து 0 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம 0வால் 6 வந்து நம்ம வந்து டிவைட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 வந்து 0 வந்து நம்மளால் 6 வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? டிவைட் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இதை பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் வந்து இட்ஸ் நாட் டிஃபைன்டட். ஸோ 0 தான் என்ன நமக்கு ஆன்சர். ஓகே. ஸோ டிவிஷன் பை 0 is not defined. Next, multiplication by dash leaves a number unchanged. அதாவது வந்து நம்ம எந்த நம்பரால் பெருக்கனா அந்த நம்பர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ பாருங்கள். இப்போது 1 கூட நம்ம எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன அப்படியே வருது இல்லையா? அப்போ 1 5s are என்ன? நமக்கு 5. அதே மாதிரி 1 7s are என்ன? நமக்கு 7. ஸோ 1 தானே அப்போ நமக்கு ஆன்சர். ஸோ 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அப்படியே தான் ஆன்சர் வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? நமக்கு 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 0 இஸ் த ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணணும். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து 1 தான் வரணும். ஓகேவா? 0 வந்து நமக்கு வரக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் வந்து நமக்கு என்ன? 1 தான், 0 கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது நமக்கு என்ன எழுதுவோம்? நம்ம ஃபால்ஸ் அப்படின்ட்டு எழுதுவோம். ஓகே. ஸோ 1 தான் என்னது? நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஐடென்டி பண்ணுவோம். ஓகேவா? 0ங்கிறது வந்து
ஸோ ஜீரோங்கிறது வந்து நமக்கு ஆடில் தான் வரும் ஓகேங்களா. ஒன்னுங்கிறது தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்ன்ட்டு வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தேர் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் ஓகேவா. சம் அப்படின்னா நம்ம வந்து ஆடுன்னு சொல்லுவோம். ஸோ சம்னா ஆடு, ப்ராடக்ட் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம் ஓகேயா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ், அதாவது வந்து ரெண்டு டூ ஹோல் நம்பர்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தேர் ப்ராடக்ட், அதாவது வந்து மல்டிப்ளிகேஷனை விட நமக்கு சின்னதாக வருமானு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம் போட்டு பார்த்துடலாமா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ செகண்ட் சம் பாருங்கள், சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்க இருக்குது. ஸோ நம்ம வந்து 3 எடுத்துக்கலாமா ஒரு ஹோல் நம்பர், அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ 3யும் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 5. ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா அதே சேம் நம்பரை. ஸோ 3 2s நமக்கு என்ன 6. அப்போது நம்ம மல்டிப்ளிகேஷனை விட அடிஷன் நமக்கு என்ன வந்திருக்கு, ஸ்மாலஸ்ட் நம்பராக வந்திருக்கு. ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது என்ன நமக்கு ஃபால்ஸ். ஓகே அவ்வளோதான் சரிங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. போத் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் நமக்கு என்னவா வரும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாக வரும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது நமக்கு true. Okay, next, both addition and multiplication are commutative for whole numbers. So addition or multiplication நமக்கு commutative whole numbers தான் எப்பவுமே வரும். So this is a true. Next, multiplication is distributive over addition for whole numbers. So இங்கே வந்து நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் வந்து எப்போவுமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியாகவே தான் வரும். ஸோ இதுவும் நமக்கு என்ன ட்ரூ தான் ஓகேவா. அசோசியேட்டிவ், கம்யூட்டேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ அடிஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து நமக்கு அசோசியேட்டிவ்லையும் வரும், கம்யூட்டேட்டிவ்லையும் வரும், டிஸ்ட்ரிபியூட்டிவ்லையும் வரும் ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. Name the property being illustrated in each of the cases given below. ஸோ கீழே வந்து நமக்கு கீழே 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாமா. தேர்ட் சம்மை. ஸோ தேர்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட் சப்டிவிஷன் 75 plus 34 is equal to 34 plus 75. ஸோ பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு வந்து 75 + 34 is equal to 34 + 75. என்ன வந்திருக்கு நமக்கு ப்ளஸ்ன்னு வந்திருக்கா. ஸோ இந்த சிம்பிள்ஸை பார்த்தே, இந்த சைனை பார்த்தே நம்ம வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் ஓகேவா. அப்போது நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ அப்போ இது நமக்கு என்ன, கம்யூட்டேட்டிவிட்டி ஃபார் அடிஷன். ஓகே, ஸோ கம்யூட்டேட்டிவிட்டி for addition ஓகேயா. அவ்வளோதான் ஓகேவா. சைனை வச்சு நீங்கள் என்னன்றதை அதை வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 12 into 4 into 8 is equal to 12 into 4 into 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு மல்டிப்ளிகேஷன் 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 வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, அசோசியேட்டிவிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு எழுதணும் ஓகேவா. என்னென்னு எழுதணும், அசோசியேட்டிவிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் எழுதணும். பிகாஸ் ஏன்னா இங்கே என்ன சைன் நமக்கு வந்திருக்கு, மல்டிப்ளிகேஷன் தான் வந்திருக்கு ஃபுல்லாகவே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் இன்டெரக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம் வந்து நமக்கு என்ன இருக்குது, 50 + 0 is equal to 15 இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி ட்ரூ ஆர் ஃபால்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு 0ன்னு வந்தால் என்ன இருக்குதுன்னு மீன் பண்ணிக்கணும் நம்ம. 0 இஸ் அ அடிட்டேட்டிவ் ஐடென்டிட்டி ஓகே. ஸோ நமக்கு 0 எப்போவுமே என்னவா இருக்கும், அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் வந்து 50 into 150. ஸோ நமக்கு இங்கே 1 வந்திருக்கு. அப்போ நமக்கு இது என்னது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ 1 is ஸோ 1 is மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஓகேங்களா. ஸோ 0 வந்தால் நமக்கு என்ன போகணுன்னு பார்க்கணும், 1 வந்தால் நம்ம என்ன போகணுன்னு பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் இன்டூ வந்தாலும் நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாமா. 50 into 42
is equal to 50 into 40 plus 50 into 2ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ மல்டிபிகேஷன் வந்திருக்கு, மல்டிபிகேஷன் சிம்பிள் வந்திருக்கு, ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு, மல்டிபிகேஷன் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ வந்து மல்டிபிகேஷனோட ப்ளஸ்ஸும் வந்திருக்கு. ஸோ அப்போ இது நமக்கு என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிபிகேஷன் ஓவர் அடிஷன் ஓகேவா. மல்டிபிகேஷன் ஓவர் அடிஷனாகவும் வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும் ஓகேவா. ஸோ எழுதியாச்சு, டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிபிகேஷன் ஓவர் அடிஷன் அப்படின்ட்டு எழுதியாச்சு. பிகாஸ் ஏன்னா நமக்கு இன்டூ இன்டூ ப்ளஸ் இன்டூன்னு வந்திருக்கு, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அண்ட் சிம்ப்ளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்ப்ளிஃபைனா நம்ம என்ன பண்ணணும், சம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 50 into 102 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாமா. ஸோ பாருங்கள், ஃபோர்த்து சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 50 into 102 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த 102 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 100 + 2 வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக எடுத்துக்கலாமா. அப்போது 50 into 100, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2 இருக்குல்ல. அப்போ இந்த 50 into 2 அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், இந்த 100யும் 2யும் வந்து நம்ம இங்கே வந்து தனித்தனியாக எடுத்து போட்டுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா. 5 1s நமக்கு என்ன 5, நெக்ஸ்ட்டு 3 0 இருக்குது, அதை அப்படியே போட்டுடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 2s என்ன நமக்கு 10, இந்த இருக்க 0வை நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த 5000யும் 100யும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ 5100, ஸோ 0 0 1 5 அவ்வளோதான் ஓகேவா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 5100 தான் என்னது நமக்கு ஆன்சர். இது நம்ம டைரெக்டாகவே கூட மல்டிப்ளை பண்ணி போட்டால் இதே ஆன்சர் தான் வரும். பட் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சிம்ப்ளிஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும், அதுதான் ப்ரொசீஜர் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. செகண்ட் சம்மு, 500 into 689 minus 500 into 89 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், நமக்கு எது சேமாக இருக்குது, 500ம் 500ம் சேமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெண்டு 500க்கு ஒரு 500 எடுத்துக்கலாமா. அப்போ இன்டூ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, 689 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, பேலன்ஸ் 89 இருக்குது, அதை எடுத்துட்டாச்சு ஓகேவா. ஸோ இந்த 500 அப்படியே வருமா. இந்த 689லேருந்து நம்ம 89 என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 9 9 நமக்கு 0, 8 8 0 6 அவ்வளோதான் ஓகேவா. அப்போது 600. ஸோ இதை நம்ம வந்து இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா. 5 6 எவ்வளோ நமக்கு 30. ஸோ பேலன்ஸ் எத்தனை 0 இருக்குது, நமக்கு 4 0 இருக்குது. அந்த 4 0வை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே போட்டுடலாம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 3 lakhs அவ்வளோதான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. தேர்ட் சப்டிவிஷன், 4 into 132 into 25. ஸோ இங்கே பாருங்கள், இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணலாமா. 4யும் 25யும் மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 25 into 4. ஸோ 5 4s என்ன 20, 4 2s வந்து நமக்கு 8. ஸோ 8யும் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 100. ஸோ அப்போது 100 இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, நமக்கு 132 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாமா. 132 into 100. ஸோ இங்கே வந்து நமக்கு 1 தான் இருக்குது, 2 0 இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 132, இந்த 2 0வை நம்ம என்ன பண்ணிடலாம், கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13,200 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 196 + 34 + 104 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம டைரெக்டாகவே இது மூணுத்தையுமே நம்ம ஆட் கொடுத்துடலாமா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 196, நெக்ஸ்ட் என்ன இருக்குது 34, நெக்ஸ்ட்டு 104. ஸோ 6ம் 4ம் நமக்கு 10, 10ம் 4ம் வந்து நமக்கு என்ன 14. இப்போ பேலன்ஸ் 1 1ம் 9ம் 10, 10ம் 3ம் நமக்கு என்ன 13. பேலன்ஸ் 1 1 2 3. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 334. அதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம் பாருங்கள். ஃபிஃப்த் சம், 53 + 49 into 0 is, அதாவது வந்து நம்ம 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஸோ 0 தான் கிடைக்கும். அப்போது நமக்கு என்ன ஆன்சர், 0 தான் ஆன்சர். 59/1 is dash. நமக்கு வந்து இங்கே டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிவிஷன் பண்ணி பார்த்துடலாமா. நான் இங்கே பண்ணுறேன் பாருங்கள்.
1 தானே இங்கே வரும். ஸோ அப்போ 59 வந்து நமக்கு உள்ளே போகும். அப்போது 1 5s are 5, 5ம் 5ம் 0 9 இருக்கா. ஸோ 9 வந்து 1 9s are 9. ஸோ அப்போ 0. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 59 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், த ப்ராடக்ட் ஆஃப் எ non-zero whole number and its successor is always. ஸோ இது நல்லா இந்த கொஸ்டினை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதாவது வந்து த ப்ராடக்ட் ஆஃப் non-zeroனா ஒரு ஜீரோ இல்லாத ஒரு ஹோல் நம்பர் எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து 2 எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் அண்ட் இட்ஸ் சக்ஸஸர் இஸ் ஆல்வேஸ். ஸோ சக்ஸஸர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல, அதாவது இந்த ஹோல் நம்பரோடைய அடுத்த நம்பர். அப்போது இந்த 2வோட அடுத்த நம்பர் என்ன? நமக்கு 3. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 6ன்னு கிடைக்கிது. ஸோ 2 3s are 6. ஸோ அவங்க கொஸ்டினில் கொடுக்கறத நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டோம். நான் ஜீரோ ஹோல் நம்பருங்கிறது வந்து நமக்கு ஜீரோ இல்லாத ஒரு ஹோல் நம்பர் 2ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த ஹோல் நம்பரோடைய சக்ஸஸர் 3ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகேவா? அப்போ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 தான் ஆன்சர் வருது. ஸோ 6ங்கிறது நமக்கு என்ன? ஈவன் நம்பர் தானே. ஏன்னா 6 வந்து நமக்கு 2வால் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? அண்ட் ஈவன் நம்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. த ஹோல் நம்பர் தட் டஸ் நாட் ஹாவ் எ ப்ரெடிசீசர் இஸ். அதாவது வந்து எந்த நம்பருக்கு வந்து ப்ரெடிசீசர்னா முன்னி, அதாவது ஒரு நம்பருடைய முன்னாடி நம்பர் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 0 தானே. 0க்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகாது? எந்த நம்பரும் வராது. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் நாட் 0. ஸோ அதாவது வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்க 4 சம்மில் எந்த ஆன்சர் வந்து நமக்கு 0 இல்லாத நம்பரில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 வரும். ஸோ இது கிடையாது. 0 இதுவும் வராது, 0ன்னு தான் வரும். ஸோ டூ பை 0. ஸோ இதை நம்ம இப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு தானே கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ. அப்படியாது கீழே வந்து நமக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து ட்ரூ இல்லை, இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ப்ராக்கெட் இருக்குது, ஸோ இங்கேயும் ப்ராக்கெட் இருக்குது. அப்போ எதில் ப்ராக்கெட் இல்லை? ஸோ இங்கே தான் ப்ராக்கெட் இல்லை. இதுதான் வந்து ப்ரொசீஜர் இல்லாமல் இந்த சம் வந்திருக்கு. ஸோ அப்போ தான் என்னது நமக்கு சி தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ பாருங்கள், இதுலேயும் ப்ராக்கெட் அழகாக இன்ட்டுக்கு போட்டிருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த சம்மில் மட்டும் போடல. ஸோ அது நமக்கு இதாக தான் ஆன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.